அடுத்து திராவிடம் மற்றும் ஆரியம் நமக்கு முழுமையான எதிரிகளாகத்தான் இந்த இருக்கும். எந்தவித சமரசமும் இருக்காது. இந்த இயக்கத்தில் எந்தவித சமரசமும் இருக்காது. திராவிடமும் ஆரியமும் ஒரே தட்டில் வைத்து பார்க்கப்படும். உங்களை உள்ளடியா அவங்க நாங்க பேக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டா வந்தாலும் எப்படி பேக் பண்ணுவாங்க? எதிரிகள் எப்படி நமக்கு ஆதரவு பறந்துருக்கீங்க வரலாற்றுல. அது நம்பிக்கையற்ற தலைமைகள், ஒரு உண்மையற்ற தலைமைகளுக்கு அது நடக்கலாம். அப்படி இருக்காது இந்த இயக்கம். அப்படி இருந்தா அப்படிப்பட்ட தலைமையை தூக்கி எறியக்கூடிய இயக்கமாக இது இருக்கும். அப்படிதான் இந்த இயக்கத்தை நம்ம கட்டமைக்க போறோம். அந்த தலைமையுடைய முடிவுகள் என்பது தலைமையோட முடிவுகளாக மட்டும் இருக்காது, அது இயக்கத்துடைய முடிவா இருக்கும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக கட்டமைக்கணுங்கிறது தான் நம்முடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டுவதற்கு நான் மட்டும் செய்ய முடியாது, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சாதான் செய்ய முடியும். எத்தனையோ பேர், பல பேர் பல ஊர்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து அழைப்பு கொடுத்து பல முறை, இந்த காலகட்டத்தில் சொல்ல, இதுக்கு முந்தின இந்த காலகட்டத்தில் இயக்கம் தொடங்க உங்களுக்கே தெரியும், வயது ஒரு காரணமாக எனக்கு இருந்தது. என்ன சொல்றீங்க? வயது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வேணும். நமக்கு ஒரு இளம் ரத்தமாக இருக்கும்போது அந்த மெச்சூர்டு ஒரு வே ஆஃப் அப்ரோச் ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாரிசாலனோட உணர்வும் இப்ப இருக்கிற பாரிசாலனோட உணர்வும் மாறல, ஆனா செயல்பாடுகள் மாறி இருக்கு. அது நிறைய மறுவி வந்திருக்குங்கிறீங்க. அது எனக்கே தெரியுது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் மேன்மை அடைஞ்சா அது சரியா இருக்கும். அதுதான் நான் பாக்குறேன். அதனால என்னன்னா, வயது என்பது என்னைக்குமே ஒரு நமக்கான பக்குவத்திற்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு நாள் நான் காலம் தாழ்த்திட்டு இருந்தேன். சிந்தனை இருந்தது, கொள்கை இருந்தது, கோட்பாடு இருந்தது, தனித்துவமும் இருந்தது. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கே தெரியும், திராவிடம் சார்ந்த கருத்து இல்லை. எத்தனை முறை ஈவேராங்கிற அந்த பிம்பம் நம் தமிழ் சமூகத்துக்கு எதிரானதுங்கிறத பல முக்கிய தலைமைகளோடய நான் சண்டையிட்டு போராடி கொண்டிருந்தேன். அப்பெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துடைய பாதையும் எதை நோக்கி நகர்கிறது? அதை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுல ஒரு உந்து சக்தியா நம்ம செயல்பட்டோமா அப்படிங்கிறது நம்ம மீது காழ்ப்பு இல்லாத மனசாட்சியோடு கொண்ட மக்களுக்கு தெரியும். அதுல நம்மளோட உந்து சக்தி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது தெரியும்.